Infinix GT30 Pro. எப்படி வதியா லைட்டு நம்மகிட்ட இருக்கிறது 12GB RAM 256GB ஸ்டோரேஜ். அடுத்து என்னன்னா இது வந்து Dimensity 8350 Ultimate. சரி, அப்புறம் வந்து இதில் வந்து XOS 15.0.3 இருக்குது. அடுத்த அப்டேட் வந்ததுன்னா என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் என்னோட அபிப்பிராயம் அப்படின்னும் போது என்னன்னா 5500 mAhங்கிறது ரொம்ப காமனாக இப்போ எல்லா டிவைஸ்லையும் நான் அதான் பார்க்குறேன். 5500 இன்ஃபினிக்ஸில் நியூ காமன். அடுத்து 45 வாட் சார்ஜிங் நியூ காமன். ஓகே. ஸோ அதையும் இதில் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் பில்டு குவாலிட்டி தரப்பில் பார்க்கும்போது அப்படியே நத்திங் ஃபோனுக்கு ஒரு காம்படிட்டிவ் ஃபோன் ஒன்று வந்ததுன்னு அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை கேஸ் கழட்டி பார்க்குறப்ப நத்திங் தான் ஞாபகம் தான். ஏன்னா சேம் அந்த கர்வு, இந்த பிளாஸ்டிக் ஃப்ரேமு, அந்த இது பெசில், ஈவன் பெசிலும் வந்து அதே மாதிரியான ஒரு லுக் தான் இருந்துச்சு. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா சைடில் இந்த இடத்துல வந்து டச் பேஸ்டு ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க, கேமிங் ட்ரிகர்ஸ். டாப்பில் இதோ இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இங்கே ஒரு ட்ரிகர், இங்கே ஒரு ட்ரிகர். அந்த ட்ரிகருக்கு வந்து நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் உண்டு. அதுதான் இன்னொரு பெரிய ட்விஸ்ட்டு. 1.5K 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட உள்ள அமோடல் பேனல் இருக்கு. 4500 nitsங்கிறது வந்து கிரேசி தான். அப்புறம் கேமிங்காக ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க, கன்சோல் லெவல் ட்ரிகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மெக்கானிக்கல் லைட்ஸ் பேக்கில் இருக்கு, 10 லைட்டிங் மோட்ஸ் இருக்கு, வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்கு. இந்த எல்இடி லைட்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 கலர் இருக்கு. எனக்கு இன்னமும் பிளேடு ஒயிட் பிடிச்சிருக்கு. பிளாக் ஃபிளேர் டார்க் ஃபிளேர் நல்லா தான் இருக்கு. எல்லா விஷயமும் ஆனா ஒயிட் வந்து அவங்க ஆங்கிளே ஒரு டைப்பா வச்சிருக்காங்க. ஓகே, ஒயிட் மேபி பார்க்குற போது இன்னும் நல்லா இருக்குமோ என்னமோ. சரியா? அப்புறம் 2 ஃபாஸ்ட் இந்த எஸ்ஓசிக்கு சொல்லி வச்சிருக்காங்க. 1.5 மில்லியனுக்கு மேலே ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இந்த 120 FPS பிஜிஎம்ஐ தான் வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 6.78 inch பேனலை போட்டு 144 Hz 2160 Hz வந்து டச் சாம்பிளிங்கு. ஸோ கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7 யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்லன்னு போட்டிருக்கான். 10 பிட் கலர் டெப்த்து. ஸோ ப்ளே ரிப்பீட் அப்படின்னு போட்டு அநியாயத்துக்கு அக்கிரமம் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் 30 வாட் வேறு உண்டு. சரி, இப்போ பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னதான் பிளாஸ்டிக் பில்டாக இருந்தாலும் தரமாக இருக்குங்க. சரியா? உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டனில் ஒரு ஆக்சென்ட் இருக்கும், அப்புறம் மேலே வால்யூம் ராக்கர் இருக்கும். அந்த ஆக்சென்ட் இங்கே இருக்கும். அந்த கேமரா இதில் அதில் இருக்கா? அப்புறம் பின்னாடி கேமராக்கு சைட்லலாம் எப்படி ஃபீல் ஆகும்னா சைட்லலாம் இன்னும் கார்பன் இது யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர், ஸ்பீக்கர் கிரில்லு, மைக்ரோஃபோன் வென்ட்டு. அப்புறம் அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். ஆண்டனா கட் அவுட்லாம் நீங்கள் எங்கேயும் பார்க்க மாட்டீங்க, ஏன்னா பிளாஸ்டிக் தான். ஐயா ட்ரிகர் விட்டுட்டீங்க. ட்ரிகர் வந்து ரைட் சைடு ட்ரிகர்ஸ். ஆமாங்க 2 ட்ரிகர் இருக்கு. அப்புறம் பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் சிம், அப்புறம் பிரைமரி மைக்ரோஃபோன், அப்புறம் டைப் சி போட்டு, அப்புறம் ஸ்பீக்கர் கிரில்லு. ஸோ அடுத்து என்னன்னா இதில் வந்து கால்ஸ் அந்த மாதிரி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் 8350 மேலே கொஞ்சம் சந்தேகம் இருந்தது, ஒரு பிரச்சனை வருமானம். பட் அதெல்லாம் எதுவும் இல்லை. கால் ரெக்கார்டிங் ஒர்க்ஸு, இயர்பீஸ் லவுடாக இருக்குது, லவுட் ஸ்பீக்கரில் ஃபோன் பேச முடியுது, கால் கனெக்ட் டிஸ்கனெக்ட் மாதிரியான விஷயங்களுக்கான ஹாப்டிக் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே பக்காவாக வேலை செய்யுது. ஸோ அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் எப்பயும் மாதிரி நம்ம ஸ்டார் வேல்யூ 0.881 Watt/kg ஹெட்டு, 0.828 Watt/kg பாடி. கம்மியாக இருக்குது. கேமிங் ஆஸ்பெக்ட்கான டிவைஸுங்கிறத நம்ம நிறைய தடவை ஹைலைட் பண்ணிட்டோம். ஸோ மீடியா கன்சம்ஷனில் இப்போ எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நல்லா இருக்குது. சிமெட்ரிக் பெசல்லாம் ரஜினி சொல்லாரு, பிரேம பாருங்க ஜின்ற மாதிரி பெசலை பாருங்க ஜி. சிமெட்ரிக் பெசல்ஸ் இல்லை, ஆனால் ஓகே. பாட்டம்ல கொஞ்சம், ஏன்னா நார்மலாக வந்து இப்போ நத்திங் ஃபோனில் எப்படி இருக்குன்னா அந்த பாட்டம் தான் ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டான், சைட்ஸ் அண்ட் டாப்ஸ் வந்து ரொம்ப மினிமல் பண்ணிட்டு பாட்டமில் அந்த பெசல் மெயின்டைன் பண்ணிட்டான். பரவாயில்ல, எனக்கு பாட்டமில் இப்படி இருக்கிறது கூட நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சரி, இது ஒன்று. அடுத்து என்ன திரும்ப சொல்லணும்னு நினச்சேன். HDR வேறையா? ஆமாம், டேய் நல்லா சரிங்க பேர். இதில் வந்து NFC இருக்கு. என்ன இந்த இதில் NFC இல்லாமல் கொடுக்குறானுங்க? இதுலையா டெக்னாலஜியே பார்த்துட்டேன் அன்னைக்கு வாட்சன் வந்து இந்த டெக்னாலஜி அதுலலாம் இருக்கு. NFC, இன்ஃபினிக்ஸ் AI கோலாக்ஸ் வாய்ஸ், அது சமயம். இன்ஃபினிக்ஸ் AI வந்து நான் Note 50Xல யூஸ் பண்ணேன். அதில் வந்து ப்ராசர் வந்து குப்பை தாங்க. 7300 7300 தானே? ஆமாம். அதனால அந்த AI வந்து கொஞ்சம் திணறுச்சு. ஆனால் இதில் இருக்கிறது 8350. இங்கே பேர் இது எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்க AI சூப்பராக இருக்கும். இங்கே டிஃப்ரெண்ட்டாக நம்ம இமேஜஸ் வச்சுக்கலாம். ஓ, எப்படி பார்த்துருக்காம பாருங்க சார். எப்படி நான் இதை தான் சொன்னேன், இந்த ப்ராசஸிங் டைம் வந்து 7300 ஸ்லோவாக இருக்கும். ஆமாம், அதெல்லாம் வந்து இதில் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. ஏன்னா அதோட 8350 மகிமை. ஏங்க என் போட்டோ நீங்கள் வச்சு என்னங்க பண்ண போகிறீங்க? இல்லைடா, எது நல்லா இருக்கு பேக்ரவுண்டு? வானவில்லைண்ணா
உங்கள் ஓன் இமேஜஸை பெயிண்டிங்லாம் பண்ணிக்கலாம், எல்லாமே ஃப்ரீங்க. அதாங்க இன்னொரு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். பார்த்தல ஒரு சில பிராண்டு 70,000 ரூபா காசு வாங்கிட்டு இன்னும் ஏஐ கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் கொடுப்போன்னு ப்ராமிஸ் பண்ணியா என்னன்னே நம்ம இதை தவிர வந்து இப்போ இந்த அலர்ட் மேலே போயிட்டு இருக்குல்ல. ஆமாம், லைவ் அலர்ட் வேறு வந்திருக்கான். அது வந்து சூப்பராக இருக்கும். சரி ஓகே, மேலே வந்து ஓகேயா. இப்போ ஆல்ரெடி ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. ஆமாம். அப்புறம் கிளாக்கு அந்த சாங்க்கான வேவும் வருதுங்க, நல்லா இருக்குங்க. டைமரு ஓடு. இது எப்படி ஆனால் அவன் டேக்கிள் பண்ணுறான்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஜிடி ட்ரிகர்ஸ். இங்கே வாங்க, இவன் தானே மெயின் சப்ஜெக்ட். ஆமாம், இதில் வந்து வைப்ரேஷன் ஃபீட்பேக் நம்ம டேப் பண்ணும்போது அது லாங் ப்ரெஸ் பண்ணால் என்ன வரணும். லாங் ப்ரெஸ் போத் பட்டன்ஸ்க்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருந்தது. அப்புறம் இங்கே பற்றியா கேம்குள்ளே போய்டும். ஆமாம், ஓகே. 2 பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணால் டபுள் ப்ரெஸ் 1 பட்டன் டு எனேபிள் அப்படின்னு இருக்கு. ப்ரெஸ் ஆன் பண்ணது இதுக்குள்ளே என்ன இருக்குது? எது கேமரா இதில் தான் என்ன இது வேணும் அப்படின்னு. அதான் இப்போது ஓகே குட். சரியா. அப்புறம் ப்ரெஸ் 1 பட்டன் டு ஷூட்டு, இதெல்லாம் நான் டிசேபிள் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? கையில் இப்படி தொடம்போதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கு உள்ளே இருந்தா, அதனால நான் டிசேபிள் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து டச் ஏரியா மாதிரி தான் இருக்குது, பட்டன் மாதிரி அவங்க கொடுக்கல. டபுள் ப்ரெஸ் 1 பட்டன் டு ப்ளே பாஸ் இருக்குது. அப்புறம் லாங் ப்ரெஸ் 1 பட்டன் ஃபார் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்குது. ஸோ இதுதான் கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேனே, தெரியாமல் பட்டன் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமோ? ஆமாம், நம்ம வேறு ஏதாவது வேணாதோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டு ரீவைண்ட் இந்த மாதிரி, அப்புறம் தேவைன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது ஒன்றா சூப்பர், நல்லா இருக்குல்ல? சூப்பர். சரி, இப்போ வந்து மெக்கானிக்கல் லைட் வேவ்ஸ். கண்டிப்பாக காண வேண்டிய தருணம் வந்துள்ளது. இது அந்த பார்ட்டி மோடு தான் அந்த மாதிரி. குட் குட் குட். ஸோ இப்போது நான் வெறுமனே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போதே எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டரி லைஃப் தான்டா. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 hours SOT இது வரைக்கும் வந்துருக்கு. 50% இருக்கே. சரியா? ஆமாம். ஸோ ஓவராலாக வந்து 3 hours லாஸ்ட் சார்ஜ்லேருந்து. ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த ஃபோனை நான் கேமிங் இல்லாமல் யூஸ் பண்ணால் 6 hours SOTங்கிறத நான் ஈஸியாக எதிர்பார்க்கலாம். இதுவே நான் கேமிங்கோட யூஸ் பண்ணால் மேபி 4 to 5 hours. 6 hours நான் எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா 5G டேட்டாலாம் ஆன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே சரி. இப்போது என்னென்னா நம்ம இந்த ஃபோனுக்கான முக்கிய அம்சமே BGMI ட்ரிகர்ஸ் தான். அது இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறது தான் ஆச்சரியமாக இருந்தது. சரியா? செம்ம கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அவங்க கிளைமுக்கு ஏற்ற மாதிரி அப்போ ஜாலியாக தான் இருக்கும் போல். ஆனால் நாங்கள் ஒய்ஃபைல தான் விளாண்டோம். 120 சொல்லுங்க. 120 FPS வந்து செட்டிங்ஸில் நம்ம காட்டுது. 120 FPS இருக்குது. நம்ம விளையாடும் போது அந்த ஸ்மூத்னஸ் தெரியுது. ஏன்னா இதில் லைவாக வந்து அந்த FPS மானிட்டர் இல்லை. ஆமாம், நம்ம அடிஷ்னலாக வேறு ஏதாவது போட்டு தான் பார்க்கணும். சைடில் காட்டுது. அது ஒரு வாட்டி கேம் ப்ளே பண்ணுறப்ப ஓம் பண்ணி பார்த்தா நம்ம அவுட் ஆகிடுவோம். ஆமாம். ஆனால் கேம் ப்ளே எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்தது, ஜாலியாக. இந்த 2 இதுதான் சூப்பர். கிரேட் ஃபன் வித் இன்ஃபினிக்ஸ் GT. நிஜமா செம ஃபன் ஃபில்டு ஃபோனு. சரி, இப்போ நம்ம வந்து எந்த இடத்துக்கு வரலாம்? கேமராக்கு வரலாம். இவ்வளோ நேரமாக நம்ம ஆக்சுவலாக நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். கேமராக்கு வருவோம். ஒரு 108 MP கேமரா இருக்குது. OIS கிடையாது. 8 MP அல்ட்ரா வைடும் இருக்குது. ஸோ இதில் ஃபோட்டோ எடுக்கும்போது 108 MP மோட்லையும் நீ ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்புறம் 3x இன்சென்சார் ஜூம் கேப்பபிலிட்டிஸ் இருக்கிறதுனால 3x எடுத்துக்கலாம். அப்புறம் 8 MP அல்ட்ரா வைடு வச்சு நம்மளால 2K வீடியோ வரைக்கும் எடுக்க முடியும். 108 வச்சு நம்ம வந்து 4K 60 FPS வரைக்கும் எடுக்க முடியும். ஃப்ரண்ட்ல இருக்க 13 வச்சு 4K 30 FPS வீடியோ எடுக்க முடியும். கிளவுட்ஸ் எல்லாம் நைட் டைம்ல தெரியுது. அது வந்து பயங்கரமா இருக்கு. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராசஸிங்க. இது வந்து செமையா இருக்கும். நீங்க சாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். நல்லா இருக்கு. அதாவது இன்ஃபினிக்ஸா அவனா, அதாவது இன்ஃபினிக்ஸ் கிட்டேருந்து இப்படி ஒரு அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப சரி. அதான் மொத்தம் வந்து கேமரா லோ லைட்லயும் சரி, டே லைட்டுக்கு அல்ட்டியா இருப்பான் போல இருக்கு. அதான் லோ லைட்லயும் சரி, டே லைட்லயும் சரி ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. கேமரா சென்ட்ரிக் ஃபோன் இல்லை, கேமிங் ஃபோன் தான் இருந்தாலும் வந்து நல்லாவே சமாளிச்சுதுங்க. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் சுச்சுவேஷனில் தான். ஸோ மொத்தம் கேமரா சென்ட்ரிக் ஃபோன் கிடையாது, ஆனாலும் கேமரா நல்லா இருக்கு. ரைட்டா? அடுத்து 8350. சர்ப்ரைசிங்லி 8350 முன்னாடி நான் ரெனோவில் யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. மவுஸ்லாம் இல்லை, பட் வார்ம் ஆகும் டிவைஸு. இது வார்மே ஆகலை, ஜாலியாக இருந்தது. கேம் ஆடும் போதே நீ பார்த்தல ஒரு மைல்டு ஜென்டில் வார்ம்னஸ் ஃபீல் ஆகும் லைட்டாக. அது வார்ம்னஸே கிடையாது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பிக்சல் அப்புறம் S24 இந்த மாதிரியான டிவைஸ்லாம் யூஸ் பண்ணேன். அதனால அதெல்லாம் யூஸ் பண்ணனால அதை கம்பேர் பண்ணும்போது இது வார்ம்னஸாக கூட எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ ஓவராலாக சூப்பருங்க, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஸோ டே டு டே பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், 12GB RAM இருக்கிறதுனால அது எல்லாமே அசால்ட்டாக இருக்குது. OS நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. அது இந்த 8350க்கு சூப்பராக இருக்கும். ஆமாம். ஏன்னா மற்ற இதில் பார்த்தோம்னா இந்த 7300 ரொம்ப லேக் ஆகும். எங்கேயாவது ஒன்றரை இடத்துல வந்து நல்ல ப்ராசர் கொடுத்தா இந்த ஃபோன் நல்லா இருக்குமே அப்படின்ற ஃபீல் இருக்கும். ஆனால் அது வந்து இவன் ஓரளவுக்கு ரெக்டிஃபை பண்ணி
நல்ல விதமா இருக்கான். ரிமோட்டுக்கு எங்க ஆப் ஐஆர் பிளாஸ்டர்? அது ஒரு பெரிய ட்விஸ்ட். ஆப்பா இருக்காது. எங்க இருக்குன்னா இங்க பாரு, கீழே இருக்கிறது எல்லாமே நம்ம இதுதான். இப்போ ஏசி பண்ணா ஏசியோட வந்துடும். நம்ம ஆட் பண்ற எல்லாமே இங்க வந்துரும்டா. ஆப் எங்க இருக்கு? ஃபேனு இங்கே தான், இவ்வளவுதான். ஓ இதான் ஆப்பா? ஆமா. ஓகே, ஸோ ஓவராலாக வந்து ஒரு கேமிங் டிவைஸ்க்கான தகுதிகள் எல்லாமே இந்த டிவைஸில் இருக்கிறது தான் ஆச்சரியமே. அவன் ட்ரிகரை பற்றி சொல்லல பாருங்க. ட்ரிகர் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிஃப்ரெண்ட் கேம்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரீசெட் வந்து அவனே கொடுத்துருக்கான். நம்மளே கஸ்டம் 1, கஸ்டம் 2, கஸ்டம் 3ன்னு கண்ணாப்னான்னு மாற்றிக்கலாம். 2 பட்டன், அதான் ட்ரிகரோட பர்பஸ் உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று கன் ஷூட்டிங்க்கும், இன்னொன்று நாங்கள் ஸ்கோப்புக்கும் யூஸ் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. கிரிக்கெட்டில் டேக் ரன் அந்த ரெஸ்பான்ஸ் சொல்லுங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு ஹாப்டிக் ரெஸ்பான்ஸு. சும்மா நான் லைட் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னு இல்லாமல் ட்ரிகரும் ப்ரொவைட் பண்ணிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. சரி, ஸோ இப்போ ஃபைனலாக வந்து சொல்ல போனால் இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் பேட்டரி லைஃப் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து 6 hours இந்த மாதிரியான SOT வந்து ஓரளவுக்கு கேரண்டீடு. நீங்கள் ரொம்ப கேஷுவல் யூஸரு, பெரிய அளவில் மீடியா கன்சம்ஷன் தான் இருக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். பைபாஸ் சார்ஜிங்கும் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. நீங்கள் கேம் ஆடும்போது டெம்பரேச்சரே ரைஸ் ஆகக்கூடாது, ஆனால் சார்ஜ் போடுவேன் அப்படின்னா டேரெக்டாக சார்ஜர்லேருந்து வர பவரில் கூட டிவைஸ் வந்து ஒர்க் ஆகும். அதுலேருந்து பேட்டரி சார்ஜர் அது இவங்க இன்ஃபினிக்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து காமனாக வச்சிடறாங்க. பைபாஸ் சார்ஜிங் கீழே இருக்கிற டிவைஸ் அது Note 50sலேயும் இருந்தது. சரியா? எல்லாத்துலையும் ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் மொத்தம் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லணும்னா. கான் வந்து எப்படி தெரியுமாங்க, வாண்டடா நம்மளா ஏதாவது இழுத்து போட்டு ஏதாவது அடிச்சாதான் உண்டுங்க. மற்றபடி எனக்கு கால்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நான் கான் சொல்லியிருப்பேன். இல்லை, கான் வந்து அந்த சென்சார்ஸ், அதான் கேமரா இப்போ எங்க ஓஎஸ் இல்லை, ஓஎஸ் இல்லைனாலும் இது கேமிங் ஃபோன் இல்லை, அதனால தான் நான் சொல்ல. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ஃபோனோட பிரைஸ் தெரியாம தான் இவ்வளோத்தையும் பேசிட்டு இருக்கேன். என் மனசுல நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, ஒரு 25லேருந்து 30க்குள்ள இருக்குமோ அப்படின்ற ஒரு மனப்பான்மையில நான் பேசிட்டு இருக்கேன். சப்போஸ் 25க்குள்ள இருந்ததுன்னா கிரேசியான டிவைஸா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே கிரீனா இருக்கும். ஸோ இன்கேஸ் யாராவது இன்ஃபினிக்ஸ் டிவைசஸ் ஆல்ரெடி யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த டிவைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்குள்ளார போயிடும். ஸ்டாண்ட் அவுட் தனியா நின்றுவான். 22, 21க்குலாம் இவங்க பிரைசிங் பண்ணா கில்லர் ஃபோனா மாறிடும். அவ்வளோதான். ஏன்னா மற்ற எங்க P3 அல்ட்ராலாம் வந்து அங்கே வச்சுட்டோம், சார்ஜ் போட்டிருக்கேன். P3 அல்ட்ராலாம் வந்து 25 8350 வர எல்லா டிவைஸுமே ஃபிளாக்ஷிப் மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. 25, 30, 35 அப்படி இருக்கு. அப்போ இவங்க வந்து ரொம்ப டைட் பண்ணி 21, 22லாம் கொடுத்தா தரமா இருக்கும். சரிங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இது வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். தெரியும் சிவரணி, நான் போய் ஒரு கேம் போடலாம். போடு, என்ஜாய் பண்ணு, பார்க்கலாம். பாய். அல்ட்ரா வைடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளால் 2K வீடியோ எடுக்க முடியுங்க. ஆனால் ப்ரைமரி சென்சாரில் 4K 60 FPS வரைக்கும் புஷ் பண்ணலாம். இப்போ நான் 4K 30 FPS எடுத்துகிட்ருக்கேன். எப்படி இருக்கு? ஃப்ளேர் இருக்குல்ல, லென்ஸ் ஃப்ளேர். ஃப்ரண்ட்டில் 4K வீடியோ எடுக்கலாம். செல்ஃபி வந்து இப்போது ஸ்க்ரீன் ஃப்ளாஷோட ஒர்க் ஆகுது. அதாவது ஃப்ரண்ட் வீடியோ, ஏன்னா சன்ரைஸ் ஆகலை, லோ லைட் சுச்சுவேஷன். ஸோ அதுக்கு ஃபேவரபுளாக இருக்கணும்னு சொல்லி டிஸ்பிளே பிரைட்னஸை யூஸ் பண்ணுது. நல்லா தான் இருக்குது.